வீட்டில் ஃப்ரீயாக தானே இருக்கும், முசிறி வரையில் போய்ட்டு ஹேர் கட்லாம் பண்ணிட்டு நீட்டாக ஒரு ஜூஸை போட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு வரலான்னு போனால் முன்னாடியே ஜூஸ் கடைக்கு போனால் அந்த கடையில் முலாம்பழ ஜூஸ் சொல்லியிருந்தா அவங்க பாலில் சக்கரை தண்ணியை கலந்து கொடுத்த மாதிரி எதையோ ஒன்று போட்டு கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போனால் முடியற்ற கடையில் லைட்டாக க்ரௌடு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமே உள்ளே போய்ட்டு ஹேர் கட் அதை வெட்டலாமா இதை வெட்டலாமான்னு பார்த்தேன். எப்படி பார்த்தாலும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஆனால் இவர் பவுடர் கவுட்லாம் அடிச்சு விட்டு சின்ன பிள்ளையாட்டம் லாஸ்ட்டாக ஒரு ஹேர் ஸ்டைல் வெட்டி விட்டார். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக ஓகே, முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வெட்டி விட்டுருந்தாரு, பிடிச்சிருந்தது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் செட் பண்ணி பார்த்தேன். அப்படி பொண்ணு குளிச்சா தான் சுத்தப்பட்டு வரும் அப்படின்னு மேலே இருந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு அங்கேருந்து கிளம்பணும். எங்கே கிளம்பி போனேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமே பாபு கோபு மாதிரி ஆகிட்டோம் நானும் ஜீவாவும் பார்க்க. சரி வீட்டுக்கு போய் குளிக்கலான்ட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி பேக்கரி வீட்டு கொஞ்சம் தீனிலாம் வாங்கிட்டு டீ கடைக்கு போனால் அந்த டீ கடையில் சாமி எதுக்கு தான் இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, சுத்தமாக ரெஸ்பான்ஸே பண்ண முடியறாங்க. அண்ணன் அண்ணன் அண்ணன்னு டீன்னு கெஞ்சின மாட்டுக்கு உங்கள்கிட்ட ஃபைனலி ஒரு டீயை போட்டு கொடுத்தாங்க. அந்த டீயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. நிறைய சின்ன சின்ன கடையில் கூட டீ சூப்பராக போட்டு தராங்க. பட் ஆனால் இந்த கடையில் வந்து இந்த பேக்கரியில் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணி குடிச்சோம். ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறத விட டீயும் கம்மியாக இருக்குது, அதில் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இல்லை. இதுக்கு அண்ணன் 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 டீ எப்போ வரணும் உங்கள்கிட்ட கெஞ்சின மாட்டுக்கு தயவுசெய்து சொல்கிற ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க யாரும் வந்து கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட.